உலகத்தில் கடவுள் படைத்ததில் உணர்ச்சி உள்ள ஜீவன்கள் ஒன்று, மற்றவை உணர்ச்சியற்ற பொருட்கள். மனிதர்கள் தங்களின் கோபம், வெறுப்பு, ஆத்திரம், விரக்தி, மன்னிப்பு போன்ற உணர்ச்சிகளை பஸ், கார், போன், டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர் மற்றும் கண்ணாடி போன்ற உணர்ச்சியற்ற பொருட்களை உடைப்பது, தூக்கி எறிவது, தீக்கு இரையாக்குவதின் மூலம் வெளிப்படுத்துகின்றனர். இதற்கு காரணம் அந்த உயிரற்ற பொருட்கள் மனிதனை எதிர்த்தோ அல்லது திருப்பி தாக்காது என்ற தைரியத்தில்தான். அந்த உயிரற்ற பொருட்கள் நம்மை திருப்பி தாக்கினால் என்ன ஆகும்? இந்த சிந்தனையில் உருவாக்கப்பட்டதே இந்த படம். காட்டில் அப்படியே 2 பேர் ஓடுறாங்க. அவங்க காலை மட்டும் காமிக்கிறோம். அவங்க இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள அப்படியே ஒரு லாங் ஷாட், அப்படியே ஒரு க்ளோஸ் அப் ஷாட், அப்படியே ஒரு ஜூம் இன் ஷாட் பண்ணுறோம். அவங்க 2 பேரும் போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. மாற்றி மாற்றி அவங்க முகத்தை 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. பின்னாடி துரத்திட்டே வருது அந்த காட்டில் வர சத்தம். அவங்க 2 பேருமே கையை இறுக்க பிடிச்சி கூச்சிட்றாங்க. அப்படியே என்டைட்டில் ஸ்க்ரோல் ஆகுது சார். கதை நல்லா இருக்குப்பா. ஆனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகும் சார். ஜேம்ஸ் கேமரன் அவதார் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் நினச்சிருந்தாருன்னா அவதார் ரிலீஸும் ஆயிருக்காது. நம்ம அவதாரை பற்றி பேசியிருக்கவும் மாட்டோம். கதையை விட இந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நிச்சயம் நாம் அந்த படம் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, சொல்றா மகேஷ், எங்கடா இருக்க? உன் படத்தோட அப்டேட்ஸ் என்னடா? ரொம்ப நாள்ல ஃபோனே இல்லை. ஏய், ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? அப்படியா? சூப்பர்டா. தேங்க்ஸ்டா. ஹீரோ யாரு? எப்போ ஆரம்பிக்க போற? அதெல்லாம் என்ன டிசைட் பண்ணலடா. ஓ அப்படியா? நெக்ஸ்ட் வீக் லொகேஷன் பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரி போகிறேன்டா. ஓகே ஓகே. நீ எப்படி ராஜேஷ் கல்யாணத்துக்கு வருவல்ல, அப்போ மீட் பண்ணலாம் டூட். நீ வந்துரு. ஓகேடா. சொல்லுப்பா. என்னப்பா போயிட்டு இருக்கியா? ஆமாப்பா, பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு கல்யாணம் எப்ப? நாளைக்கு.
நான் அப்படியே ஸ்டோரி டிஸ்கஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் பாண்டிச்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். சரிப்பா சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன்ப்பா. அண்ணன் பொருளெல்லாம் சீக்கிரம் எடுத்து வைங்க, இல்லைன்னா அண்ணன் வந்து திட்ட போகிறாரு. ஆமாம், 4 டப்பாவை எடுத்து வைக்கிறதுக்கு நொண்ணா வந்தால் திட்ட வேற செய்வானோ. இந்த வந்துட்டு இருக்கானே, இந்த வந்துருவாரு. டேய் நொண்ணா வண்டி வந்துருச்சுடா. டேய் எல்லாம் எடுத்து வை, எடுத்து வை, எடு சீக்கிரம் எடு. ஏன்னா இந்த டயர் யாருது? எனக்கு தெரியாதுண்ணா. சரி இந்த டயர் எடுத்துக்குவா, ஏதாச்சும் உபயோகப்படு. இன்னும் இந்த வெயிட்டாக இருக்குது கருமா. இந்தா பொடி பொடி. சரி பார்த்து போயிட்டு வா. சரி ரைட். ஆர்டியும் வழி விடுறானா பாரு. ச்சே ஷிட். டேய் இந்த நேரத்தை பார்த்து சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டாப் நிறுத்துங்க. என்ன பாஸ் என்னாச்சு? டயர் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னிலாம் இருக்கா? ஸ்டெப்னி எல்லாமே இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. சரி இருங்க பார்க் பண்ணுறேன். ஓகே சரி. இந்த வண்டியா? ஆமாம் இந்த வண்டி தான். கார் டயர் பஞ்சருங்க. முன்னாடி சரியாக தானே இருக்கு. அந்த பக்கம். இந்த ரோட்டில் எப்படி உங்களுக்கு பஞ்சர் ஆச்சு? ஒரு ஆட்டோலேருந்து டயர் கீழே விழுந்ததுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அந்த பக்கம் வந்து இடிச்சிட்டேன். சரி ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? பின்னாடி இருக்கு. ஜாக்கிலாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. சாவி கொடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறீங்களா? சீக்கிரம் பண்ணணும்னா 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ் தான் சார் பண்ணணும். சொல்லுங்க சார். உள்ளூரா வெளியூரா சார்? வெளியூர். இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். பாண்டிச்சேரியில் என்ன வேலையா சார்? ஒரு வேலையாக போகிறேன். என்ன வேலை சார்? அதான் கேட்குறேன். ஒரு வேலையாக போகிறையா? கம்ப்யூட்டர்லையா சார் வேலை பார்க்குறீங்க? டைரக்டர். இந்த படம் எல்லாம் எடுக்கிறாங்களே அவங்களா சார்? ஆமாம். ஓ, ஆனால் உங்களை பார்த்தா படம் எடுக்கிறவர் மாதிரிலாம் தெரியலையா சார்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இல்லை படம் எடுக்கிற மாதிரி இல்லையேன்னு சொன்னேன். போதுண்டா பண்ணுறா. சரி உனக்கு தெரிஞ்ச டேரக்டர் எப்படி இருப்பாரு சார்? இந்த படம்னா அந்த தலை படம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி மங்காத்தா மாதிரி ஆரம்பம் மாதிரி அந்த மாதிரி மாசாக இருக்கணும் சார். கொஞ்சம் வேலையை பார்க்குறீங்களா சார்? பேசிக்கிட்டே வேலையை பார்த்தா தான் சார் போர் அடிக்காமல் இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடியும். என்ன சார் நீங்கள் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காது, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடு. பண்ணுறேன் சார், இருங்க சார். ஏற்கனவே டயர் வேற, இதில் இவன் வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன சார் ஆச்சு? என்ன சார் இடிச்சுக்கிட்டீங்களா? ஐய சார் என்ன சார் ஆச்சு? அடிபட்டுருச்சா சார்? சார் சார் அதை ஏன் சார் மறைச்சு பார்க்குறீங்க? சார் எங்கே சார் போகிறீங்க சார்? ஐயோ நான் இல்லை சார்.
சார் என்ன சார் பண்ணுறீங்க? அதையே சார் போட்டு அப்படியே அடிக்கிறீங்க சார். சார் அதை விடுங்க சார். அதே நீங்கள் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறாரு. ஐயோ சார் நான் ஸ்டெப்னி மாட்டிட்டேன் சார். நான் கிளம்புறேன் சார். ஐயோ சார் இது என் கார் இல்லை சார். சாரி சார் நான் போயிடுறேன் சார். சார் மழை வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நல்ல வேலை. ஆமாம் சார், நல்ல வேலை வந்துட்டீங்க. ரெசார்ட்டெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேங்க. வாங்க சார், வந்து ரூமெல்லாம் பாருங்கள். வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார். பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறாப்புல சார். பொண்ணு? பொண்ணு நல்லா படிக்கிறாப்புல சார். நான் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன். ஓ அப்படியா? ஓகேங்க. ஏன் சார்? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வெளில மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் கிளம்புங்க வீட்டுக்கு. ஓகே, பாய். யார் டோர் தட்டுனது? யாருமே காணவே. டயர் எப்படி இங்கே வந்தது? எவனுமே இல்லையேங்க. எல்லாம் அந்த மேனேஜரோட வேலையாக தான் இருக்கும். இங்கே எதுக்கு வந்து டயரை போட்டான்?
சரியான லூஸா இருப்பான் போடும். டேய் தங்கம்மணி, இதுதான் இன்னைக்கு உன் வீடு. இன்னைக்கும் நீ திருடாம போன யாருமே உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. தங்கம் இன்னைக்கு திருடான். தங்கம் என்னைக்குமே ஒரு சொக்க தங்கம். அட பாவிங்களா, கேட்ட ஓபன் பண்ணியே வச்சிருக்கானுங்களே. மணி கெத்துக்கு வெளியே போயிட்டு கேட்டு வெளியே உள்ள வந்தாதான் அது மணி பரம்பரைக்கே கெத்து. வெளியே போயிட்டு உள்ள வருவான். I am Mr. திருடன். திருடன் என்னைக்கு நடந்து போயிருக்கான். திருடன் தவந்து தானே போகணும். ஆனா இந்த தங்கமணி திருடன் பறந்தே போவான். ஆனா இப்ப தவழ்வான். நீ இங்கெல்லாம் வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது. போய்கோ போய்கோ. டயரு, நீ தானே இந்த காரை கொண்டு நீங்க நிப்பாட்டினா? என் பொண்டாட்டியே என் பின்னாடி வரமாட்டா, நீ வந்து என்ன டார்ச்சர் பண்ணலான்னு பாக்குறியா? படி படி. டேய், எவன்டா உள்ள? ஏய், எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டியாடி? இப்ப நான் உன்னை தூக்கி சாவடிக்கிறேன் பாரு. என்னடா சத்தம் இது? டயரு எந்திரிச்சு நிக்குது. அந்த டயர் என்ன கொல்ல பாக்குது. யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரு இவன்? என்ன பண்றாங்க? ஐயோ ஐயோ, யாருக்கு தெரியல. ஏய் ஏய், யாரா நீ? திருடன் சார். திருடன். உங்க வீட்டுல நான் திருடன். என் முன்னாடியே வந்து வீட்டுல திருட வந்து சொல்றேன். ஏய், அந்த டயர் நேத்து என்ன உருட்டு வந்து என் தலை அடிச்சு என்ன பைத்தியக்காரடா நீ. அந்த டயர் என்ன அப்படியே உருண்டு வந்து என்ன அடிச்சு
எங்கடா இருக்குது நான் போறேன் நில்றா. வணக்கம். முக்கிய செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் இன்று அதிகாலை அபூர்வமான முறையில் சக்கரம் ஒன்று வீதியில் தானாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் வீதியில் உறைந்தனர். மீண்டும் அதே சக்கரத்தை புதுச்சேரி அருகில் பார்த்ததாக தகவல்கள் தெரிய வந்தன. என்ன ஆச்சரியமா இருக்கு. நேற்று நான் ரோட்டில் அடித்த டயரு, நைட்டு சோஃபாவில் இருந்த டயரு, காலையில் திருட சொன்ன டயரு, இப்போ டிவியில் வர டயரு, எல்லாம் ஒரே டயரா? அப்போ அந்த டயரை நான் துரத்திட்டு வரேன். ஹலோ. டேய் கணேஷ், எங்கடா இருக்க? டேய் வீட்டில் தூங்குறேன்டா. டேய் என்னை இங்கே ஒரு டயர் துரத்திட்டு வருதுடா. டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? டேய் நான் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு ரிசார்ட்டில் இருக்கேன்டா. ஆமாம், என்ன இப்போ? டேய் நான் ஒரு டயர் மேலே வெறி காமிச்சேன்டா. அந்த டயர் எனக்கு கொலை வெறியை இங்கே சுற்றிட்டு வருதுடா. டேய் சரக்கு நீ அடிச்சிருக்கேன், நான் அடிச்சிருக்கேன்டா லூஸு. போடா. டேய் 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 ஷிட்.
வராத வராத. என் உடம்புல தைரியமும் இல்லை, சக்தியும் இல்லை, போகிறதுக்கு இடமும் இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணவே இல்லையே. நீ தான் நான் காரில் போகும்போது குறுக்க வந்த. நீ குறுக்க வந்ததுனால தான் நான் போய் இடித்தேன். அதனால தான் என் கோவத்தை மேலே காமிச்சேன். மற்றபடி நான் உனக்கு எந்த தப்பு பண்ணவே இல்லையே. ஆமா, நான் தப்பு பண்ணேன். ஊர்ல எவனும் தப்பானதை நான் தப்பு பண்ணிட்டேன். என் கோவத்தில் போட்டு செல்போன் உடைக்கிறது இல்லையா, கண்ணாடி உடைக்கிறது இல்லையா, ஏன் ஸ்ட்ரைக்குங்கிற பேர்ல அரசியல்வாதிகள் பஸ்ஸை போட்டு கொளுத்துறது இல்லையா, கடையை போட்டு உடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தப்பா நான் பண்ணேன். நீ வந்து என்னை வெறுப்பேத்தின. அதனால தான் நான் உன்னை அடிச்சேன். நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு சொல்லு. வா, என்னை சாகடிக்கு தானே வந்த. வா, நீயும் மனுஷங்க மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு காட்ட வந்துட்ட. வா, வந்து சாகடி. ஆனா ஒரு நிமிஷம் ஞாபகிச்சுக்கோ, ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் காதல், சோகம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே இருக்கும். அதோட மன்னிக்கிற குணமும் இருக்கும். ஆனா உனக்கு அது இல்லை. அது உனக்கு இல்லை. அது உனக்கு இல்லவே இல்லை. ఎన్నిసార్లు చెప్పాలా నీకు? దానికి నాకు సంబంధం లేదని చెప్తున్నాను కదా, అర్థం చేసుకోమంటే అసలు. అబ్బా, మళ్ళీ ఇదే మాట మాట్లాడతావు నువ్వు. ఏం చెప్పడు ఏం చేద్దాం చెప్పు. ఇంకొకరితో చాట్ చేయకూడదు, ఇంకొకరు మెసేజ్ చేయకూడదు. మరీ టూ మచ్ అనిపించడం నీకు? ఇప్పుడు ఏమంటావు నువ్వు? మళ్ళీ ఏదో మనం మాట్లాడతావు. ఇప్పుడు చూడు, మనం ఎంతో బాగా ఉన్న రోజులన్నీ మర్చిపోయి ఇప్పుడు అనవసరంగా మనం కొట్టుకుంటున్నాం. నా మాట ఏను, ఇవన్నీ ఇప్పుడు నాకు అవసరం లేదు. మళ్ళీ రే, మా మాటను ఒకసారి. ఇప్పుడు ఏం చేద్దాం చెప్పు. ఇప్పుడు ఏం చేద్దాం చెప్పు. I want to break up with you. వాట్? బ్రేకప్పా? నీకు మెంట్లా? ఇప్పుడు బ్రేకప్ అంటావేంటి? రేపు పెళ్ళి ఉంచుకొని ఇప్పటికిప్పుడు పెళ్ళి మానుకోవాలంటే ఎలా అవుతుంది? ఇప్పుడు నేను చెప్పేది విను, నేను చెప్పేది పూర్తిగా విను. హలో హలో హలో. I hate you. I hate you. I hate you. I hate you. I hate you.